என்னோட 18 வயசு வேலைக்காரனான ராமு எப்பவுமே என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான். அவனை பார்க்குறப்பெல்லாம் இவன் ஒரு சின்ன பையன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து சொன்னான், ஓனர் மேடம், என்ன நீங்கள் சின்ன பையன்னு நினைக்கக்கூடிய அந்த தவறை இனி செய்யாதீங்கன்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு அவனை பார்த்தப்போ நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அன்னைக்கு நைட்டு ராமு 18 வயசு பையன் மாதிரி இல்லாமல் ஒரு 30 வயசான ஒரு ஆண் போல நடந்துக்கிட்டான். ராமு என்னோட வீட்டில் தங்க ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. ராமு சின்ன பையன், அவனுக்கு இது எதுவும் தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் மெதுவாக அவனோட உண்மையான முகத்தை எனக்கு தெரிய வைக்க ஆரம்பித்தான். ஒரு 18 வயசு பையனால் 35 வயசாகக்கூடிய ஒரு பொண்ணுக்கு எப்படி இவ்வளோ சந்தோஷத்தை தர முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நான் அவனை என்னோட வீட்டு வேலைக்காக கிராமத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். என்னோட வீட்டில் நானும் என்னோட ஒரு வயசு மகனும் மட்டும்தான் இருக்கோம். நான் வேலைக்கு போயிட்டா ராமு என்னோட குழந்தைய பார்த்துக்குவான். அவன் என்னோட வீட்டிலையே தங்கியிருந்தான். நான் திருமணம் செய்யாமையே தாயாகிட்டேன். என்னோட காதலன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு ஆசை காட்டி என் கூட காதல் நாடகம் ஆடிட்டான். நான் கர்ப்பமாக இருந்தப்போ நான் அவனோட வீட்டுக்கு போனேன். அங்கே அவனுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. அவன் என்கிட்ட காதல் நாடகம் ஆடிட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் கருக்கலைப்பு செய்யலான்னு நினச்சப்போ அதுக்கான நேரம் கடந்துருச்சு. நான் 5 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். பெற்றவங்க என்னையும் என்னோட குழந்தையையும் ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. அப்போ நான் தனியாக வாழ ஆரம்பித்தேன். சில மாதங்களுக்கு முன்னாடி நான் என்னோட தாத்தாவோட 90வது பிறந்த நாளுக்காக எங்கள் கிராமத்துக்கு போயிருந்தேன். என்னோட தாத்தா எனக்கு பிறந்தநாள் அழைப்பு அனுப்பியிருந்தாரு. அதனால் நான் கிராமத்துக்கு போனேன். என்னோட தாத்தா மட்டுமே என்னோட மகனை அன்போடு அவர் மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தார். ரேவந்த் என்னோட தாத்தா கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்தேன். நான் திரும்பி வந்து பார்த்தப்போ என்னோட பையன் தாத்தா கிட்ட இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரன்கிட்ட இருந்தான். ரேவந்த் அந்த வேலைக்காரங்கிட்ட நல்லா விளையாடுறத பார்த்தேன். நான் என்னோட குழந்தைய அந்த வேலைக்காரங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அங்கேருந்து புறப்பட ஆரம்பித்தேன். அப்போ அந்த வேலைக்காரன் என்னை நிறுத்தி, ஓனர் மேடம், எனக்கு கொஞ்சம் உதவி தேவை. எனக்கு பணம் பெருசாக தேவையில்லை. அப்போது அவன் அறிமுகப்படுத்திக்கிட்டான். என்னோட பேர் ராமு. இந்த வீட்டில் மாடு எருமைகளோட கொட்டகைகளை சுத்தம் செய்கிற வேலை செய்கிறேன். ஆனால் இப்போது உங்களோட தாத்தா இந்த மாடு எருமைகளையெல்லாம் விற்க போகிறாராம். அதனால் உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு கொடுங்க. எனக்கு வேலை ரொம்பவே அவசியம். என்னோட பெற்றவங்களும் கூலி வேலை தான் செய்கிறாங்க. எனக்கு வேலைங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. அப்போ நான் என்னோட குழந்தைய பராமரிக்க வேலை இருக்குது. ஆனால் இதுக்காக நீ டவுனுக்கு வரணும். இந்த வேலைக்கு நான் உனக்கு மாதம் 10,000 ரூபா தான் கொடுப்பேன். அவனுக்கு பணம் அதிகம் தேவையில்லை. அதனால ராமு என் கூட டவுனுக்கு வர தயாரானா. என்னோட பையனும் ராமு கிட்ட ரொம்ப நல்லாவே பழகுனா. அதை பார்த்தனால தான் ராமுவை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர நான் முடிவே பண்ணேன். ராமு அன்னையிலேருந்து என்னோட வீட்டிலையே தங்கினான். ஒவ்வொரு 4 மாதமும் கொஞ்சம் பணம் சேர்த்து அவனோட கிராமத்துக்கு போகிறதா சொல்லுவான். ராமு நாள் முழுக்க என்னோட குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிட்டான். வீட்டு வேலையிலையும் எனக்கு உதவி செய்வான். ராமு வீட்டுக்கு வந்து 1 மாதம் ஆகியிருந்துச்சு. இந்த 1 மாதத்தில் அவன் என்னோட மனசில் இடம் பிடிச்சிருந்தான். அவனோட கவனிப்பால் என்னோட மகனோட ஆரோக்கியமும் இன்னுமுமே மேம்பட்டுச்சு. என்னோட பையன் என்னை தொந்தரவு செஞ்சான். இப்போ அவன் ராமுவோட கையினால் நல்லாவே சாப்பிட்றான். நான் ராமுவுக்கு ஒரு தனியான ரூம் கொடுத்துருந்தேன். ஆனால் ஒரு நாள் நைட்டு என்னோட பையன் ரொம்பவே அழுதான். எந்த வகையிலையும் என்னால் அவனை சமாளிக்கவே முடியலை. ரேவந்த் அழுகிற சத்தம் கேட்டதும் ராமு அவனோட ரூம்லேருந்து என்னோட ரூமுக்கு வந்து ரேவந்தை என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டான். ராமுக்கிட்ட போய் கொஞ்ச நேரத்திலேயே என்னோட பையன் ரொம்பவே அமைதியாகிட்டான். நைட்டு ரொம்ப நேரம் ஆகியிருந்துச்சு. என்னோட பையன் ராமு விடவே இல்லை. அதனால் நான் அன்னைக்கு ராமுவை என்னோட ரூம்லேயே தூங்க சொன்னேன். காலையில் நான் எழுந்தப்போ ரேவந்த் ராமுவை பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தான். அந்த நைட்டுக்கு அப்புறமா ராமு என்னோட பையனுக்காக அந்த அறையிலேயே தூங்க ஆரம்பித்தான். ராமு வந்ததுலேருந்து எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு. ராமுவோட வேலையில் நான் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சு விடுமுறை நாளில் அவனை ஒரு மாலுக்கும் கூட்டிகிட்டு போனேன். அங்கே அவனுக்காக நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தேன். சலூனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு புதிய ஹேர் ஸ்டைலும் அவனுக்கு பண்ணிவிட்டேன். ராமு இப்போ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தான்.
ஆனால் அவன் ரொம்பவே சாதாரணமான முறையில் வாழ்ந்தான். அன்னைக்கு நான் அவனோட தோற்றத்தையே மாற்றிட்டேன். அவனை ஒரு புதிய தோற்றத்தில் பார்த்தப்போ என்னோட கண்களால் அதை நம்பவே முடியலை. நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண வேலைக்காரனாக இருந்தவன் இவ்வளவு அழகாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருக்க முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அந்த மால்லேருந்து நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்தோம். ரேவந்த் வந்ததுமே தூங்கிட்டான். நான் அவனை ரூமில் படுக்க வச்சுட்டேன். அப்போ ராமு எனக்காக தண்ணி கொண்டு வந்தான். தண்ணி குடிச்சிட்டு நான் கிளாஸை வச்சேன். ராமு அப்போது என்னை மறைமுகமாக பார்த்துட்டு இருந்தான். நான் கிளாஸை வச்சதும் அவன் என்னோட கையை பிடிச்சான். பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஆண் என்னோட கையை பிடிச்சது. நான் என்னோட கையை அவனோட கையிலேருந்து விடுவிச்சுக்கிட்டு இருந்து அங்கேருந்து கொஞ்சம் விலகிட்டேன். அப்போ ராமு சொன்னான், ஓனர், உங்களால் இன்னைக்கு நான் என்னையே நேசிக்க ஆரம்பித்தேன். வாழ்க்கை ரொம்பவே அழகானது, அதை வாழவும் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி நீங்கள் என்னோடய வாழ்க்கையவே மாற்றிட்டீங்க. எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. நான் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கேன். ராமுவோட முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து நானுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த நாள்லேருந்து அவன் ரொம்பவே சுத்தமாகவும் அழகாகவும் வாழ ஆரம்பித்தான். அவனுக்கு 18 வயசு தான். ஆனால் அவனோட உடம்ப நல்லாவே பராமரித்து வச்சுருந்தான். அவன் தினமும் வீட்டில் உடற்பயிற்சி செஞ்சான். நான் அவன்கிட்ட அவனோட படிப்பை பற்றி கேட்டேன். ஆனால் இப்போ அவனுக்கு படிக்கிறதுல சுத்தமாக ஆர்வம் இல்லைன்னு சொன்னான். நான் டெய்லியும் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னோட குழந்தையோட கன்னத்தை தட்டி கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போவேன். இன்றைக்கி அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அதுக்கு முன்னாடி என்னோட பையனை செல்லம் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே ரேவந்தோட கன்னத்தில் தட்ட போனப்போ அவன் ராமுவோட மடியில் இருந்தான். அப்போது திடீர்னு ரேவந்த் தன்னோட கழுத்தை திருப்பிக்கிட்டான். என்னோட கை அன்பான ராமுவோட கன்னத்தில் பட்டுச்சு. உடனே ராமு என்னை விசித்திரமாக பார்த்தான். அது எனக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஆஃபீஸ்க்கு புறப்பட்டுட்டேன். ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்தப்போ கூட என்னால் ராமுவோட கண்களை பார்க்க முடியல. ராமு ரேவந்த்க்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் என்னோடய ரூமுக்கு போயிட்டேன். அங்கே நான் என்னோடய மருந்துகளை எடுத்துகிட்டு இருந்தேன். ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருந்ததுனால எனக்கு ஒன் சைடாக தலைவலியாக இருந்துச்சு. அதுக்கான மருந்தை எடுத்துகிட்டு இருந்தேன். மருந்து எடுத்ததுக்கப்புறமா என்னோடய தலைவலி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. என்னோடய ரூமில் தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரூமுக்கு ராமு உள்ளே வந்தான். நான் இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு மேடம்னு கேட்டான். என்னோட தலை வலிக்கிறது தெரிஞ்சதும் அவன் என்னோட தலையை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். ராமுவோட மசாஜ் எனக்கு ரொம்பவே ஆறுதல் அளிச்சிச்சு. மெதுவாக எனக்கு ஆழ்ந்த தூக்கமும் வந்துச்சு. அன்னைக்கு நைட்டு எனக்கு நல்லா தூக்கமும் வந்தது. அடுத்த நாள் எங்களோட ஆஃபீஸில் பாரம்பரியமான ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த விழாவுக்காக ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கலாச்சார உடைகளை அணிஞ்சிக்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்காக நானும் குஜராத்தி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்காக குஜராத்தியோட ட்ரெஸ்ஸான காக்ராவை வேர் பண்ணேன். ஆனால் அந்த ஸ்கர்ட்டோட முடிச்ச கட்டுறதுக்கு எனக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. அப்போ நான் ராமுவை என்னோடய ரூமுக்கு கூப்பிட்டு முடிச்ச கட்ட சொன்னேன். நான் அவனை சின்ன பையன்னு நினச்சேன். அதனால் நான் அவன்கிட்ட இந்த வேலையை சொன்னேன். எனக்கு வேறு வழியும் இல்லை. நான் புறப்படுறதுக்கு ஆரம்பித்தப்போ ராமு என்னை தடுத்து உள்ளே இருந்த காஜல் எடுத்துகிட்டு வந்தான். அவன் என்னோட காதுக்கு பின்னாடி காஜல் போட்டுவிட்டு, ஓனர், இப்போ உங்களோட யாரோட பார்வையும் பாதிக்காது, நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்கன்னு சொன்னான். அவனோட பேச்சை கேட்டு நான் சிரிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்தப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அவளோட காதலனும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ராமு இன்னைக்கு சுவையான உணவு சமைச்சிருந்தான். என்னோட தோழி 4-5 நாட்களுக்கு என்னோடய வீட்டில் தங்க போகிறா. அடுத்த 3 நாளுக்கு அவளோட காதலனும் என்னோடய வீட்டில் தான் இருந்தான். அடுத்த நாள் நைட்டு ராமு உணவு சமைச்சிட்டு என்னோடய ஃப்ரெண்டையும் அவளோட காதலனையும் சாப்பிட கூப்பிட்டான். ஆனால் அவங்க 2 பேரும் ரூமில் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு அதிகமாக குடிச்சிட்டு இருந்தா. அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தூங்கிட்டா. அவளோட காதலன் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட உட்காந்தாரு. அவர் என்கிட்ட, நீங்கள் என்னோட காதலியை விட ரொம்பவே அழகாக இருக்கீங்கன்னு சொன்னார். இப்படி பேசினதும் ராமு அவனை கோபமாக பார்த்தான். சாப்பிட்டு முடித்ததும் அந்த பையன் அவனோட ரூமுக்கு போயிட்டான். அவன் போனதுக்கப்புறமா ராமு என்கிட்ட வந்து, ஓனர், உங்களோட இந்த நண்பர்கள் எப்படி இருக்காங்க? அந்த மனுஷனோட பேச்சை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொன்னான். அப்போ நான் ராமு கிட்ட, நான் உன்னை எங்கள் வீட்டில் ஒருத்தராக தான் பார்க்குறேன். அதுக்காக நீ என்னோட விருந்தினர்களை பற்றி எதையும் பேசலான்னு அர்த்தம் இல்லை.
வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுக்கு சேவை செய்கிறது உன்னோட வேலை. அதனால் நீ அதை மட்டும் செய். மற்றபடி எனக்கு எதுவும் நீ கற்றுத்தர வேண்டியதில்லைன்னு சொன்னேன். ராமு அதட்டி விட்டுட்டு என்னோட ரூமுக்கு போனேன். நான் அவனை அதட்டி இருந்தாலும் அவன் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான். அப்போ நான் என்னோட மருந்தை எடுத்துக்கிட்டு தண்ணீரை குடிச்சிட்டு தூங்குனேன். இன்னைக்கு ராமு என்னோட ரூமுக்கு தூங்க வரலன்னு நினச்சேன். ஆனால் காலையில் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ அவன் என்னோட ரூமில் இருந்தான். கொஞ்ச நேரத்தில் என்னோட பக்கத்தில் ஃப்ரெண்டும் இருந்தா. அவள் ரொம்பவே கோபமாக இருந்தா. ராமுவை என்னோட முன்னாடி கொண்டு வந்தா. ராமுவோட கையில் என்னோட ஃப்ரெண்டோட துப்பட்டா கட்டப்பட்டிருந்துச்சு. அப்போ அவ சொன்னா, உன்னோட இந்த கிராமத்து வேலைக்காரன் என்னோட காதலனோட கையை உடைச்சிட்டான். ராமு தலையை மட்டும் ஆட்டிட்டு, சாரி மேடம், நான் எதுவுமே செய்யலை. நைட்டு அந்த சார் தான் போதையில் இருந்திருப்பாரு. அப்போ அவர் ஸ்டடி இல்லாமல் கீழே விழுந்திருப்பாரு. நான் ஏன் அவர் மேலே கை வைக்க போகிறேன்னு சொன்னான். அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் ராமு எனக்காக அவங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டான். அவங்க 2 பேரும் அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. ராமு என்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். அவன் எந்த தப்புமே செய்யலைன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் லீவ் எடுத்தேன். ஏன்னா பல நாட்களாக நான் ரொம்பவே பிஸியாக இருந்துட்டேன். இன்றைக்கி எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கலான்னு நினச்சேன். காலையில் உணவு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் 1 மணி நேரம் தூங்கினேன். என்னோட பையனும் என் கூட தூங்கினான். எழுந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு கப் டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. நான் ராமுவை டீ போட சொல்லி சொன்னேன். ஆனால் அவன்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. அவனை தேடிக்கிட்டே அவனோட ரூமுக்கு போனேன். அங்கே ராமு குளிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்திருந்தான். அப்போ அவன் ரொம்பவே அழகாக இருந்தான். நான் அவனை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு எதுவுமே நினைவில் இல்லை. அப்போ ராமு என்னை கூப்பிட்டான். ஆனாலும் நான் என்னோட நினைவை இழந்து அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் என்னோட கண்களுக்கு முன்னாடி ஒரு சைகை செஞ்சான். அப்போ எனக்கு நினைவு வந்துச்சு. நான் அவன்கிட்ட எனக்காக டீ தயாரிக்க சொன்னேன். எப்போவுமே இந்த மாதிரி லீவில் இருக்கும்போது என்னோட சருமத்தை பராமரிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிப்பேன். எனக்கு மேக்கப் பண்ணுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படிங்கிறதுனால என்னோடய ரூம்லேயே ஒரு பார்லர் செட்டப்பையும் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே உட்காந்து என்னோடய வேலைகளை ஆரம்பித்தேன். அப்போ நான் காலில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றுறதுக்காக வேக்சிங் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிம்பிளாக இருந்த அந்த வேலை கொஞ்சம் கவனக்குறைவுனால கொஞ்சம் சூடான மெழுகை என்னோடய காலில் அதிகமாக பட்டுருச்சு. அது எரிச்சலை அதிகமாக ஏற்படுத்துச்சு. வலியால் நான் அலற ஆரம்பித்தேன். என்னோட அலறல் சத்தத்தை கேட்ட ராமு ஓடி என்னோட ரூமுக்கு வந்தான். அவன் என்னோட கால்களை பார்த்தான். அவன் என்னோட காலில் இருந்து சூடான மெழுகை எடுத்து விட்டுட்டு அங்கே க்ரீம் போட்டு தடவுனான். அவனோட கைகள் என்னோட காலில் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது ராமுவோட கால் மேலே கொஞ்சம் பலமாக கை வச்சு அழுத்தினதும் நான் வலியால் அலறிட்டேன். நான் இருந்த நிலையில் இருப்பதை பார்த்து அவனும், ஓனர், இப்போ நீங்கள் ஓய்வெடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன செய்யணுமோ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னான். நான் அவங்கிட்ட என்னோட மற்றொரு காலையும் காட்டி இதுக்கும் வேக்சிங் பண்ணணும்னு சொன்னேன். ராமு நான் சொன்ன மாதிரியே செஞ்சான். அவன் என்னோட முகத்தில் மசாஜ் செய்ய ஆரம்பித்தான். அவன் மசாஜ் செஞ்சதில் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சிது. இன்றைக்கி லீவு நாள் எனக்கு ரொம்பவே அமைதியாக போச்சு. ராமுக்கிட்ட எல்லாமே நல்ல குணங்கள் அதிகமாக இருந்துச்சு. எந்த வேலையிலையும் அவன் பின்வாங்கிறதே இல்லை. இன்றைக்கி நைட்டு நான் அவனை என்னோடய ரூமில் தூங்க வேண்டான்னு சொல்லிட்டேன். நாள் முழுக்க நான் வீட்டில் இருக்கிறதில்ல. குறைந்தபட்சம் நைட்லாவது நான் என்னோடய குழந்தை கூட தனியாக இருக்கணும், தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஒவ்வொரு முறையும் ராமு என்னோடய ரூமுக்கு வர்றது எனக்கு பிடிக்கலை. அதனால நான் அவனை என்னோடய ரூமில் தூங்க வர வேணான்னு சொல்லிட்டேன். இப்படியே நாட்கள் போச்சு. சில நாட்களாக ராமு இல்லாமல் என்னோடய பையன் நைட்டில் சரியாக தூங்குறதே இல்லை. ஆனால் மெதுவாக அவனோட அழுகையை நிறுத்திட்டான். ஆனால் என்னோடய மனசில் சில மாற்றங்கள் ஏற்படுறத உணர்ந்தேன். காலையில் எழுந்ததும் என்னோடய உடல் மிகவும் வலிக்க ஆரம்பிச்சுது. திடீர்னு இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. சில நாட்கள் என்னோடய உடல் வலி மிகவும் அதிகமாக இருக்கும். படுக்கையிலேருந்து எழும்பவும் எனக்கு விருப்பமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து 1 வாரம் லீவ் எடுத்தேன். சில நாட்கள் ஓய்வெடுத்தேன். சில நேரம் கொஞ்சம் சரியாகிரும். இப்போ முழு நேரம் என்னோட பையன் ராமு கிட்ட இருக்கான். அவனுக்கு பசிச்சா ராமு அடிக்கடி என்னோட ரூமுக்கு வருவான். ஆனால் இன்றைக்கி நான் என்னோடய தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். நைட்டு ராமு தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து என்னோடய ரூமில் கொண்டு வந்து கொடுத்தான். நான் என்னோடய தலையில் கை வச்சிருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே வலிக்கிறதா புரிஞ்சுக்கிட்டான். ராமுவும், மேடம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களோட நெத்தியில் மசாஜ் செய்யட்டுமான்னு கேட்டான். என்னோட தலை ரொம்பவே வலிச்சுது. அதனால நானும் சரின்னு சொல்லி சொன்னேன். மசாஜ் செஞ்சால் என்னோடய தலைவலி கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. மசாஜ் செய்யும்போது ராமு என்கிட்ட,
மேடம், உங்களுக்கு ரேவந்தோட தந்தை பற்றி நினைவுக்கு வர்றதில்லையா? நீங்கள் இவ்வளோ அழகாவும் இளமையாகவும் இருந்தோம் ஏன் இன்னும் தனியாக இருக்கீங்கன்னு கேட்டான். அவனோட கேள்வி என்கிட்ட சரியான பதில் இல்லை. நான் அவன்கிட்ட உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லைன்னு சொன்னேன். அந்த கேள்வி அங்கேயே முடிஞ்சிருச்சு. ராமுவோட இந்த மசாஜ் எனக்கு நல்ல தூக்கம் வர வச்சுது. அடுத்த 2 நாட்களுக்கு அப்புறமா நான் என்னோட காதலனை சந்திக்க தேதியும் வந்துச்சு. கடைசியாக அந்த நாளும் வந்துருச்சு. அன்னைக்கு நாள் முழுக்க என்னோட மனசில் ஏதாவது ஒரு வேலையில் பிஸியாக வச்சுருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். நைட்டு இருட்டில் என்னோட காதலன் எனக்கு நினைவுக்கு வந்தான். இன்னைக்கு அவன் கூட இல்லை. ஆனால் அவன் என்னோட குழந்தையோட தந்தை. ரேவந்தை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு தினமும் அவனோட நினைவு வரும். இன்னைக்கு என்னோட உணர்வுகளை என்னால் மறைக்க முடியல. நான் என்னோட ரூமில் சத்தமாக அழக ஆரம்பித்தேன். ரேவந்த் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தான். அதுவும் எனக்கு நினைவில் இல்லை. நான் இன்னைக்கு என்னோட மருந்துகளையும் எடுத்துக்கல. அப்போ ராமு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். நான் அழுகிறத பார்த்துட்டு அவன் எனக்கு தண்ணீர் கொடுத்தான். நான் அமைதியானதுக்கப்புறமா அவன் எனக்கு சில மருந்துகளையும் கொடுத்தான். என்னோட அழுக சத்தத்தால் ரேவந்த் லேசாக அசைந்தான். என்னோட பையன் எழுந்திரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமு என்னை அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே போயிட்டு நான் ராமுவோட கையை பிடிச்சிக்கிட்டேன். நான் என்னோட உணர்வை இழந்துட்டது போல இருந்துச்சு. என்னோட அழுகைக்கான காரணத்தை கேட்ட ராமுவும் இப்போ அமைதியாகிட்டான். அவன் தொடர்ந்து என்னோட கண்ணீரை துடைச்சிக்கிட்டே இருந்தான். நான் அழுதுகிட்டே அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனை என்னோட பக்கத்தில் உட்கார வச்சேன். அப்போ ராமு சொன்னான், மேடம், நான் இன்னும் சின்ன பையனு எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. அவனோட பேச்சை கேட்டு நான் மெதுவாக அவனோட பக்கத்தில் உட்காந்தேன். அந்த நைட்டு முழுக்க நான் அவனோட ரூமில் இருந்தேன். ஆனால் காலையில் நான் எழுந்தப்போ அவன் பக்கத்தில் இல்லை. அவனோட சட்டை மட்டும் அங்கேயே இருந்துச்சு. நான் வெளியில் போனப்போ ராமு என்னோட குழந்தைக்கு பாலும் பிஸ்கட்டும் கொடுக்குறத பார்த்தேன். எனக்கு ரேவந்தை பற்றி நினைவு இல்லை. ஆனால் ராமு அவனை மறக்கவே இல்லை. அவன் எங்கள் 2 பேர்த்தையும் தாயையும் மகனையும் சந்தோஷமாக பார்த்துக்கிறான். நைட்டுக்கு அப்புறமா நான் காலையில் தாமதமாக தான் எழும்பினேன். அந்த நாள் முழுக்க ராமு என்னை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு என்னை சந்திக்க வீட்டுக்கு வந்தா. அவள் ராமுவை பார்க்கல. ஆனால் ராமு அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். அதுக்கப்புறமா ரூமை விட்டு வெளியே போனான். கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து புறப்பட ஆரம்பித்தா. அவள் போகும்போது ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு போனான். வேலைக்காரனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கேருந்து அனுப்பிடு. அவனை பார்க்க எவ்வளவு அப்பாவி மாதிரி இருக்கானோ அவ்வளவுக்கு அப்பாவி இல்லைன்னு சொன்னான். அவள் பேச்சை நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. வழக்கு போல் நாங்கள் நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ராமு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு என்னோடய ரூமுக்கு வந்தான். ரேவந்தையும் தூங்க வச்சான். ரேவந்த் இன்னைக்கு காலையில் ஊஞ்சலே தூங்கிட்டு இருந்தான். ராமு அவனை பார்த்துட்டு இருந்தான். நான் என்னோடய ரூமில் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கினேன். நைட்டு நேரத்துக்கு அப்புறமா என்னோடய ரூமில் ரேவந்தோட குரல் கேட்டுச்சு. அவனோட குரலால் என்னோட தூக்கம் கலைஞ்சிருச்சு. நான் எழுந்து பார்த்தப்போ அவனோட அழுக சத்தம் நின்றுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்னோடய ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் அமைதியாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். ராமு என்னோட ரூம்குள்ளே வந்தான். நான் தூங்கிறேனா இல்லைனான்னு பார்க்குறதுக்கு என்னோட பக்கத்தில் வந்தான். அதுக்கப்புறமா என்னோட மொபைல் எடுத்தான். அவனோட அந்த தேடலை பார்த்து நான் வேகமாக ரூமோட லைட்டை ஆன் பண்ணேன். நான் விழிச்சிருக்கிறத பார்த்து அவனும் திகைச்சு போயிட்டான். நான் அவனோட கையிலேருந்து என்னோடய ஃபோனு பிடுங்கினேன். நான் அவன்கிட்ட, ராமு, இதெல்லாம் என்ன? நீ இப்போது இங்கே என்ன செஞ்சிட்ருக்கன்னு கேட்டேன். அதுக்கு அவனும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போக ஆரம்பித்தான். ஆனால் நான் அவனை அவ்வளவு எளிதாக விடுறதுக்கு விரும்பலை. என்னோடய ஃப்ரெண்டோட காதலனை அவன் அடித்த வீடியோவை நான் அவனுக்கு காட்டினேன். அன்றைக்கி அவன் மொபைல் கேமரா தவறுதலாக ஆன் செய்யப்பட்டிருந்துச்சு. அதில் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுக்கான காட்சியும் பதிவாகி இருந்துச்சு. காலையில் ஃப்ரெண்டு என்னை சந்திக்க வந்தப்போ அந்த வீடியோ எனக்கு காட்டினான். அப்போலேருந்து நான் ராமுவை உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். ராமு, நீ ஏன் போய் சொன்ன? நீ ஏன் அந்த பையனை அடிச்சேன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், உங்களை யார் கெட்ட கண்ணால் பார்த்தாலும் நான் உங்கள் கூட இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னான். அந்த நைட்டு அவங்க போதையில் இருந்தப்போ அவன் உங்களோட ரூமுக்கு வந்தான். அவன் உங்கள் கூட தவறு செய்ய முயற்சி செஞ்சான். அதனால தான் அவனை அடித்தேன்னு சொன்னான். ராமுவோட பேச்சை கேட்ட நானும், சரி, நான் உன்னோட பேச்சை நம்புகிறேன். ஆனால் நீ ஏன் எனக்கு தண்ணீரில் தூக்க மருந்து கலந்து கொடுக்குறத நான் பார்த்தேன். உன்னோட பார்வை என் மேலே இருந்துச்சு. நீ என்னை விரும்பினியோ அதை நானே செஞ்சு கொடுத்துருப்பேன். இப்போ உன்னோட கணக்கை நீ கொடு. உன்னோட ஊருக்கு போன்னு சொன்னேன். என்னோட பேச்சை கேட்டு ராமு சொன்னான்,
ஓனர், நீங்கள் நினைக்கிறது மாதிரி எதுவுமே நடக்கலை. நேற்று நைட்டு நமக்குள்ள எந்த தப்பும் நடக்கலை. நான் உங்களுக்கு தண்ணியில் தூக்க மருந்து கலந்தேன். அதனால் நீங்கள் என்னோட பக்கத்தில் வந்ததும் தூங்கிட்டீங்க. நான் உங்கள் கூட எந்த தப்பும் செய்ய வேண்டியதில்லை. சில நாட்களுக்கு முன்னாடி நைட்டு நீங்கள் ஃபோனில் பேசும்போது உங்கள் பேச்சை கேட்டேன். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களோட காதலனை சந்திக்க தயாராகிட்டு இருந்தீங்க. உங்களோட சந்திப்பு உங்கள் வீட்டிலையே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எனக்கு இது எல்லாமே தெரியும். நீங்கள் அவனை ஒருபோதும் சந்திக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு தினமும் நைட்டில் தூக்க மருந்து கலந்து கொடுக்குறேன். அந்த நபர் இன்னும் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பொய் சொல்கிறாரு. அவங்க உங்கள் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு திரும்பவும் உங்கள் பக்கத்தில் வர்றாங்க. அவனோட மனைவிக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால அவர் உங்ககிட்ட வர்றாருன்னு சொன்னான். ராமு, நீ யாரு? உனக்கு எல்லா தகவலும் எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டேன். அப்பா அவன் சொன்னான், ஒரு நாள் உங்கள் தாத்தா எனக்கு உங்களோட ஃபோட்டோவை காட்டினாரு. நான் உங்களை பார்த்த முதல் பார்வையிலேயே விரும்ப ஆரம்பித்தேன். ஆனால் அவர் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டுப்போனவங்கன்னு சொன்னார். ஆனால் நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பினேன். எனக்கு உங்களை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சது. நான் உங்கள் தாத்தாவோட சேர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்குனேன். உங்கள் மனசில் எனக்கான இடத்த உருவாக்க நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறமா பலர் உங்களை கெட்ட கண்ணோட பார்க்குறத நான் பார்த்தேன். அதனால் நான் உங்களை பாதுகாக்க ஆரம்பித்தேன். ராமுவுக்கு 18 வயசு இல்லை. என்னோட முதல் சந்தேகம் சரிதான். அவனுக்கு வயசு 30க்கு மேலே. நல்ல வேலையில் இருந்தான். அவன் என் மேலே வச்சிருந்த காதலுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டான். ராமு என்னோட காதலனை பற்றி என்ன சொன்னானோ அது எல்லாமே உண்மை. ராமு என்னோட காதலனை பற்றி எல்லா தகவல்களையும் சரியாக கண்டுபிடிச்சு. ராமு மாதிரியான ஒரு நேர்மையான கணவனும் என்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவும் கிடைக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். என்னோட காதல் அப்படிங்கிற ஒரு ஏமாற்று வலையில் நான் திரும்பவும் சிக்காமல் நான் தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு நான் தேவ் அப்படிங்கிற ராமு கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். அவன் என்னையும் என்னோட குழந்தையும் ரொம்பவே நேசிக்கிறான், அன்பாக பார்த்துக்கிறான். என்னோட தாத்தாவோட காரணமாக இப்போ எனக்கு ஒரு புதிய குடும்பம் கிடச்சிருக்கு. ராமுவை போல் ஒரு நல்ல கணவர் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். நண்பர்களே, உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க எந்த கஷ்டத்துலையும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. உறவுகளை பேணக்கூடியவங்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. உறவுகளை முறிக்கிறவங்களுக்கு சின்ன சாக்குப்போக்கு கூட காரணமாக இருக்கும். இதுதான் என்னோட இன்னைக்கு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே போன்ற இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.